பைசன் தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த அரசியல் படம்னு சொல்லலாம். அதை பார்த்துட்டு வெளில வந்தா எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கிரியேட் ஆகும். சூப்பரா ஒரிஜினலாவே வாழ்ந்திருக்காரு, கபடி வீரரா வாழ்ந்திருக்காரு. சூப்பரா இருக்குங்க. நான் மாரி செல்வராஜ் ஃபேன் தான். அவருக்கோசம் தான் வந்தது. அது மட்டும் இல்லாம துரு ஒரு 5 வருஷமா கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கண்ணில் ஸ்கிரீன்ல தெரியுது. அவர் சில்வர் ஸ்பூன் கோல்டு ஸ்பூன்ன்றாங்க. ஆனா கஷ்டப்படுறது ஃப்ரேம்ல தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஒரு இதுவா ரெண்டாவது வாட்டி திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்கணும். ஏன்னா இன்ச்சு பை இன்ச்சா கொஞ்சம் ரசிக்கணும்னு சொல்லி. ஏன்னா கூட்டத்தோட உட்காந்து பார்க்கும்போது அடுத்து என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்ல. ஆனா இன்னொரு வாட்டி பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் பைசன் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற படம். மாரி செல்வராஜ் எடுத்த 5 படங்கள்ல இந்த படம் ரொம்ப ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ஒரு படமா இருக்கு. ஒரு 80s 90sல நடக்கிற அந்த வன்முறைகளை காமிச்சு அந்த ஜாதியோடைய அந்த எப்படி தொடங்குது ஜாதி சண்டைகள்ன்றதை காட்டாம அது எவ்வளவு முக்கியம் அந்த மக்களுக்குன்றதை காமிச்சு அந்த ஒரு இடைப்பட்ட இதுல இருந்து மேல எப்படி ஒருத்தன் சாதிக்கிறான்றதுதான் படத்தோடைய மைய கருத்து. அதுல இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்தா எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கிரியேட் ஆகும். எந்த ஒரு நெகட்டிவும் இருக்காது. எல்லா கிளாஸ் ஆடியன்ஸும் இந்த படத்தை கொண்டாடுவாங்க. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. த்ரூவோட ஆக்டிங்கும் பசுபதி அவங்க அக்கா கேரக்டர் எல்லாமே நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. ஹீரோயின் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா ஓரமாவே கொஞ்சமா காமிச்சாலும் அது ஓரமே ஓட்டிட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுல ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப்னு பிரிச்சு பாக்குற மாதிரி இல்ல எனக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அது கண்டினியூட்டியா வரும்போது அந்த அது பிரிச்சு பாக்குற மாதிரி இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. அந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்லோவா போறதும் இல்ல, நார்மலா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா. சத்தியன் அவங்க எல்லாம் நல்லா பாடியிருக்காங்க, நல்லா இருக்கு. அந்த பாட்டெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே கேட்டது, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டெல்லாம். பாத்திருக்கேன், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதைனா மாரி செல்வராஜ் ஃபுல்லா வில்லேஜ் சைட்ல நடக்கிற பிரச்சனை மட்டும் தான் எடுப்பாங்க. இதுல கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாரும் வெளியே வரணும். சின்ன சின்ன ஊர்ல இருந்து வெளியே பெரியலா ஆகணும், ஒரு அடையாளமா மாறணும்னு பண்றாங்க. அவர் எல்லா படத்துலயுமே அதை பத்தி பேசுவார் தான், இதுல பேசியிருக்காரு. ஆனா இதுல கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் முக்கியம் பேசியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன கேஸ்ட் பிரச்சனை வருதோ அதை பத்தி பேசியிருக்காங்க. டிஃபரெண்ட் குரு விக்ரம் அவரோட ஆக்டிங் மகான்லயும் சூப்பரா இருக்கும் எல்லாத்துலயுமே. ஆனா இத்தனை படம் நடிச்சுமே அவர் ஃபர்ஸ்ட் படம் இந்த படத்துல தான் சொல்லியிருக்காரு. அப்போ ஃபுல் எஃபோர்ட் இந்த படத்துல போட்டிருக்காரு. அதனால இந்த படம் பேசப்படும், ஆனா வசூல் ரீதியா பேசப்படாது. எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பரா நடிச்சிருக்காங்க. பழைய கதையெல்லாம் கொஞ்சம் வெளியேற்றிருக்காங்க. பாதி பேருக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது, கேட்டா போர் அடிக்கு சொல்லுவாங்க, லேக் இருக்கு சொல்லுவாங்க. இந்த கதையை புரிஞ்சவங்களுக்கு இந்த படம் ஃபுல்லா புரியும். நல்லா எடுத்திருக்காரு. கபடி இது நல்லா எடுத்திருக்கு. போட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. துருவிக்ரம் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது தென் மாவட்டங்கள்ல ஜாதி கலவரங்கள் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அந்த கலவரத்துக்கு இடையில ஒரு கிராமத்துல கபடி விளையாடணும் ஒரு கனவு இருக்கிற ஒரு பையன் எப்படி அந்த கலவரத்துல இருந்து தாண்டி வெளியில ஜெயிக்கிறாரு அப்படின்றதான் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி மனசு இறுக்கமா இருக்கு. அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்கு. இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன கேட்டா இதான் பெஸ்ட் படம்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. இன்னும் அதிகப்படலாம் தான் நினைக்கிறேன். பட் ரெண்டாவது உங்களுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரிச்னஸ் தெரியுது இல்ல. சோ எவ்வளவு பேர் உழைப்பு கொட்டியிருக்காங்க. எனக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்போட பார்க்கும்போது எனக்கு கூட லேக் தெரியும். ஒரு சான்ஸே இல்லைங்க. அந்த ஃப்ரேமிங் இன்ட்ரடக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் நடிக்க தேவையில்ல, ஃப்ரேம்ல வந்தாலே போதும். ஒரு ஆர்கானிக்கா இருக்கும். இவங்க நடிக்க மாட்டாங்க, ஒரு யதார்த்தமா இருக்கும்ல. அது பார்க்கும்போது நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி தான் இருக்கு. நான் அக்ரி ரிலேட்டடா நிறைய ஊருக்கு போகும்போது இவங்க எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. துருவோடைய டெடிகேஷன் வேற லெவல் சார். அவருடைய என்ட்ரி, அந்த ஒரு டெடிகேஷனு, அவர் பண்ற அந்த சீன்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே சின்ன வயசு விக்ரம பாக்குற மாதிரி. அந்த விக்ரமோடைய மேனரிசம் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. படம் முழுக்க மாரியோடைய டெடிகேஷன் தான். படம் ஃபுல்லும் ஆர்டிஸ்டுங்க பக்கா பண்ணியிருக்காங்க. பசுபதி, அமீர் சார் வர சீன்லாம் செம கூஸ்பம்ப். அவர் வர சீன் எல்லாமே செம கூஸ்பம்ப். அவருக்கும் துருவுக்கும் காம்பினேஷன் கிடையாது. பட் ஆனா அவருக்கும் துருவுக்கும் எப்படி லிங்க் பண்றாங்கிறது படத்தை செம்மையா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க சார். எந்த ஒரு ஜாதி வெறி அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. மத்தவங்க யார் பார்த்தாலுமே இந்த படத்தை கொண்டாடுவாங்க. தீபாவளிக்கு பெருசா கொண்டாட வேண்டிய படம் இது. கண்டிப்பா மக்கள் கொண்டாடும். துரு சூப்பரா நடிச்சிருக்காப்ல சார். பசுபதி ஆக்டிங்லயும் சரி,
ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்க வேலையை கச்சிதமாக அழகாக முடிச்சிருக்காங்க சார். மியூசிக் டைரக்டர் அவர் வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் மிரட்டி இருக்காரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கதையை தான் எடுத்திருக்காங்க. மாரி செல்வராஜ் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். தென் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் தான் எடுத்திருக்காரு. பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து ஒரு அரசியல் இல்லாமல் ஒரு படம் எடுக்க மாட்டார். கண்டிப்பாக ஒரு விஷயத்த உண்மையை சொல்லியிருக்காரு. இப்போ ஆக மொத்தத்தில் இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். படம் ஆரம்பிச்சிலேருந்து ஸ்போர்ட்ஸ் அவருடைய கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சார். ஃபுல்லாக கதை தான். கதை இருக்கும்போது அதில் வந்து அடுத்தடுத்த சீன் என்னென்ன இருக்கும், ஸோ அடுத்தது என்னென்ன பிரச்சனை வரும் சார், இந்த பிரச்சனை போய் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதுலேருந்து இப்படி கடந்து அவர் போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து இதில் எதுவும் தொய்வு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பெஸ்டா இருக்கும்ல, பெஸ்ட் சார். இந்த படத்தோட பெஸ்ட்னு கிடையாது. அவர் சார்லே இது வந்து அவருடைய கேரியர்ல இன்னும் அடுத்த லெவல்னு சொல்லலாம் சார். படம் அருமையா இருக்கு. சூப்பரா ஒரிஜினலா வாழ்ந்திருக்காரு. கபடி வீரரா வாழ்ந்திருக்காரு. திறமை இருந்தா முன்னுக்கு வரலாம். அது எந்த ஒரு இதா இருந்தாலும் நல்லா இல்ல அந்த மாதிரி நல்லா இருக்கு. பைசன் தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த அரசியல் படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் அந்த அரசியல் படங்கள்ல இவ்வளவு கமர்ஷியலாவும் இவ்வளவு தைரியமாவும் ஒரு படம் வந்தது கிடையாது. மாரி செல்வராஜோட இது 5 படங்கள்ல இது பெஸ்ட்னு சொல்லலாம். துருவுக்கும் நிவாஸ் கே பிரசன்னாவுக்கும் இதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய ஹைட்டுக்கு போவாங்க. 2 பேருக்குமே இதான் ஃபர்ஸ்ட் படம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். துருவெல்லாம் அப்படி உழைச்சிருக்காரு படத்துக்காக, பயங்கரமா பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்துல எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. லால், பசுபதி, அமீர், ரஜிஷா, அனுபமா எல்லாருமே செம்மையா பண்ணியிருக்காங்க. இல்ல படம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் பெரிய படம். எங்கேயுமே லேக் இல்ல. படம் ஃபுல்லாவே செம்ம எங்கேஜிங்கா போகுது. செம்மையா இருக்கு. பிஜிஎம்மும் சரி, சாங்ஸும் சரி, ரெண்டுமே நல்லா இருக்கு. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் இவ்வளவு உடைச்சி அரசியல் பேசினதே கிடையாது தமிழ் சினிமால எந்த படத்துலயும். இதுல அவ்வளவு தைரியமா உடைச்சு பேசியிருக்காரு. ஃபுல்லா எல்லா இடமே வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல பார்க்கலாம்.